துளாராசி நேயர்களே, இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நான் பிடிச்ச முயலுக்கு அப்படிலாம் சொல்கிறத வேண்டாம். அம்மா அப்பா சில காரியத்தை சொல்லுவா கேட்கணும். இங்கே போகாத சொன்னா கேளு வேண்டாம். மனைவி கணவர் சொல்கிறது, கணவர் மனைவி சொல்கிறது, அண்ணா தங்க அண்ணா சொல்கிறது, இந்த மாதிரி தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி யார் சொன்னாலும் இன்றைய தினத்தில் சரி நம்ம லாபத்துக்காக சொல்கிறான்னு நினச்சிட்டு கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அகலக்கால் வச்சு நான் முயற்சி பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்துறாதீங்க. பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை. பிறருடைய பொருட்களை, காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணாதீங்க. இரவல் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மனசு ஒன்று சொல்லிச்சுன்னா அது அப்படியே கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே நமக்கு அதாவது ஒரிஜினலோட டூப்ளிகேட் வந்து ரொம்ப பெருசாக பிரமாதமாக தெரியும். ஆனால் அது கொஞ்ச நாள் வேலை செய்யாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் உபரின்னு சொல்லுவா. இது இல்லாமல் இன்னொருத்தர் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தாதீங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், டக்குன்னு வேலையை விட்டு தூக்கி இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இவங்க பாருங்கள் இதை விட சூப்பராக பண்ணுவாங்க. கிடையாது, ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டுருப்பா. அதனால் முடிந்த வரைக்கும் இயல்பாக போகிற விஷயங்களை எந்த தடுப்பும் ஏற்றாமல் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு.